கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஓய்வூதியர்கள் பங்கேற்றனர். வேப்பமூடு பூங்கா முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி 70 வயது ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் முழு செலவையும் அரசே ஏற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டது. 70 வயது நிறைவு பெற்றவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். இது நாங்களாக கேட்டதில்லை, இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே கூறப்பட்டது. அடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறினார்கள். இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை. சென்னை ஓஎம்ஆர் சாலை துறைப்பாக்கம் பகுதியில் 3 வயது குழந்தை மழைநீர் வடிகால் வாயில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீவரம் பகுதி சென்னை மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அப்படியே விடப்பட்டிருந்தது. இதனால் நேற்றிரவு வீட்டு வாசலின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தை யோக பிரதிஷா எதிர்பாராமல் பள்ளத்தில் விழுந்தார். அக்கம் பக்கத்தினர் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் பாதுகாப்பு வேலி அமைக்காமல் அப்படியே அலட்சியமாக விட்டு சென்றதே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 4 வழிச்சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் பணிகள் நிறைவடைந்து போக்குவரத்து பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே உள்ள அல்லி விளாகம் கிராமத்தில் 4 வழிச்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வேலி அமைத்து சாலை அமைக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நானும் டெல்டாக்காரன் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக வேதனையுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியை விவசாயிகளும் பொதுமக்களும் உடைத்து நொறுக்கி முற்றுகையிட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரை செல்லும் 4 வழிச்சாலை திட்டம் துவங்கப்பட்ட நிலையில் தற்போது 2 வழிச்சாலையை மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் புறவழிச்சாலை பணிகள் நிறைவு பெறாமல் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் திடீரென சுங்கச்சாவடியில் இருந்த உபகரணங்களை உடைத்து நொறுக்கினர். அத்துடன் பெண்கள் உட்பட ஏராளமானோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக படித்து வரும் மாணவனின் வீட்டிற்கு மின்சாரம் வழங்கவில்லை என மாணவனின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். தட்டார்மட ரஸ்தா பகுதியைச் சேர்ந்த தங்கப்பிராட்டி என்பவர் பீடி சுற்றும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது மகன் சந்தோஷ் முத்துக்குமார் சாத்தான்குளத்தில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தற்போது பொதுத் தேர்வுக்கு தயாராகி வருகிறார். இந்நிலையில் இவர்களது வீட்டிற்கு பல வருடங்களாக மின்சார வசதி இல்லாததால் மாணவனின் படிப்பு தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தனது வீட்டிற்கு மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திறனற்ற திமுக அரசால் பொதுமக்களுக்கு செய்து தர வேண்டிய அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.